பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படிங்கறதும் ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான். ஆனா இதுக்கான கியூர் அண்ட் வேக்சின் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா மனுஷங்களால அதுல இருந்து வெளியில வந்துட முடியும். லைக் அவர் 2020 கொரோனா பேண்டமிக் மாதிரி. ஏன்னா இது முழுக்க முழுக்க மனுஷங்களால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இதுவே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை பேரழிவுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா அதுல இருந்து மனுஷங்களால கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அது எப்ப வரும், எப்படி வரும், எங்க வரும் அப்படிங்கறத அக்யூரேட்டா யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. என்னதான் நம்ம வெதரை ஃபோர்காஸ்ட் பண்ணாலோ இல்ல எர்த்தோட அதிர்வை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாலும் எல்லா வருஷங்களும் பூமியோட ஒரு சில பகுதிகளில் தன்னுடைய கோர முகத்தை இந்த மாதிரியான இயற்கை பேரழிவு காட்டிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நம்மளோட ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆயிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2004ல வந்த சென்னையோட சுனாமி, 1931 டைம்ல வந்த சைனாவோட ஃபிளட் அண்ட் அடிக்கடி ஜப்பானை தாக்கக்கூடிய எர்த்குவேக்ஸ். அப்படி பார்க்கும்பொழுது இப்ப நம்ம 2000 சில்வர் ஜூப்ளி இயரான 2025ல இருந்துட்டு இருக்கோம். வருஷம் ஆரம்பிச்சு 3 மாசம் கூட இன்னும் முழுசா முடியல. அதுக்குள்ள மியான்மர்ல தன்னுடைய கோர முகத்தை காமிச்சிருக்காங்க மதர் எர்த். பொதுவா ஒரு நிலநடுக்கம் 2.5ல இருந்து 5.4 வரைக்கும் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அது ஒரு மைல்டான எர்த்குவேக். அதுவே 5.5ல இருந்து 6 வரைக்கும் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னாக்கா அது மைல்ட்லி டேஞ்சரஸ் ஆன ஒரு எர்த்குவேக். ஆனா நம்ம மியான்மர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கக்கூடிய எர்த்குவேக் எவ்வளவு மேக்னிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.7 மேக்னிடியூட் அளவுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 334 அணுகுண்டுகளை அட் அ டைம்ல ஒரு இடத்துல வீசினா எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட அது ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு எர்த்குவேக் மியான்மருக்கு தாக்கியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படிங்கறத வார்ன் பண்ற விதமா ஆழ்கடல் பகுதியில மட்டும் பார்க்கக்கூடிய சில உயிரினங்கள் கடலுடைய மேற்பரப்புல நமக்கான வார்னிங்க கொடுத்துச்சா, இல்ல இது எல்லாமே இந்த பூமியில இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கணிக்கப்பட்டபடி நடக்குதா? இது பூமியோட அழிவுக்கான ஆரம்பமா இல்ல இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷங்களோட அழிவுக்கான ஆரம்பமா பார்க்கலாம். எர்த்குவேக் நம்ம பூமியை ஸ்பேஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே அமைதியாக அழகாக உருண்டையாக தெரியும். பார்க்குறதுக்கு இது ஒரு பீஸ் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6-7 பீசஸை ஒன்றா சேர்த்தது தான் நம்மளுடைய பூமி. இந்த பீசஸ் எல்லாத்தையுமே டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7 பெரிய பீசஸில் இருக்குது. அதாவது ஆப்ரிக்கன், அண்டார்டிக், யூரேஷியன், இண்டோ ஆஸ்திரேலியன், நார்த் அமெரிக்கன், பசிபிக் அண்ட் சவுத் அமெரிக்கன் பிளேட்ஸ். அண்ட் இதை தாண்டி நிறைய குட்டி குட்டியான டெக்டானிக் பிளேட்ஸும் பூமியில் அங்கங்கே இருக்கும். இது எல்லாம் மொத்தமாக சேர்த்தது தான் நம்மளுடைய பூமி. நான் மேஜராக சொன்ன இந்த 7 டெக்டானிக் பிளேட்ஸ் தான் ஒரு பெரிய ரோலை எர்த்தில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபிக்ஸ் ஆன மாதிரி ஒரே இடத்துல இருக்காது. ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு லைட்டாக மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை 3 லேயராக பிரிக்கலாம்: கிரஸ்ட், மேண்டல், கோர். இந்த கிரஸ்ட் அப்படிங்கிற பகுதியில் தான் மனுஷங்க, மிருகங்க, செடி கொடின்னு சொல்லிட்டு எல்லா வகையான உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டல். இந்த மேண்டல் அப்படிங்கிற லேயர் பார்க்கறதுக்கு சாலிடா இருந்தாலும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா செமி சாலிடா தான் இருக்கும். எர்த்தோட 3வது லேயரான கோர்ல இருந்து வரக்கூடிய ப்ரெஷர், இந்த கோர்ல இருந்து வரக்கூடிய ஹீட்னால இந்த மேண்டல்ல இருக்கிற ராக்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி மேலே சர்ஃபேஸ்க்கு வரும். அப்படி அட்மாஸ்பியரோட கலக்கும் பொழுது இது திரும்பி சாலிட் ஆயிடும். அண்ட் அகெயின் திரும்பி கோர்லேருந்து வரக்கூடிய ப்ரெஷர்னால இது திரும்பி உருகும். இது ஒரு சர்க்குலர் ப்ராசஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த ரீசன்னால தான் டெக்டானிக் பிளேட்ஸ் ஒரு வருஷமும் 1 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் அடிக்கடி அங்கே எங்கன்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டே இருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு திக்கான லிக்விட் மேலே வச்சிருக்கிற லேயர்ஸ் மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனால் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேண்டல் லேயரில் ஏற்படக்கூடிய இந்த சர்க்குலர் மோஷன்னால ஒரு விதமான ஃப்ரிக்ஷன் ஒன்று ஏற்படுது. இந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுனால இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று பயங்கரமாக மோதிக்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளியும் போக முடியாது. அதே சமயத்தில் அதுங்களால நகராமையும் இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்று மேலே ஒராய ஆரம்பிக்கும். இப்படி ஒராயும் பொழுது பயங்கரமான ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அதை தான் ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்போ சென்டர் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் நம்மளுடைய கிரஸ்ட் பகுதியில் எர்த்குவேக்கை உருவாக்குது. அண்ட் அதை எபிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எர்த்குவேக் இப்படி தான் ஏற்படுது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்று
ஒன்று உராயறதுனால வரக்கூடிய இந்த எர்த் குவாக் எல்லா பகுதிகளையும் பாதிக்காது. இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட பார்டர் பகுதியில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கும். கரெக்டா சொல்லணும்னா புயல் வரும்பொழுது கடலோர பகுதிகள் பாதிக்கப்படுற மாதிரி தான் இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட ஃப்ரிக்ஷனால பார்டர்ஸ்ல இருக்கிற கண்ட்ரிஸ் மேஜரா அஃபெக்ட் ஆகுது. இப்போ நம்ம மியான்மர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் அண்ட் யூரேஷியன் பிளேட்ஸோட மூவ்மெண்ட்ஸ்னால தான் இந்த அளவுக்கான மேசிவான ஒரு எர்த்குவேக் வந்திருக்குது. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான நிலநடுக்கம் ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட லொகேஷன். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படிங்கிற ஏரியால தான் ஜப்பான் லொகேட் ஆயிருக்குது. அண்ட் இங்க யூரேஷியன், நார்த் அமெரிக்கன், பசிபிக் அண்ட் பிலிப்பைன் சீயோட பிளேட்ஸோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் அடிக்கடி ஜப்பான்ல பயங்கர பவர்ஃபுல்லான எர்த்குவேக்ஸ் ஏற்படுது. இயற்கை பேரழிவு, அதாவது புயல், வெள்ளம், சுனாமி, கனமழை, சூறாவளி, நிலநடுக்கம், இது எல்லாமே ஒரு வருஷமும் பூமியோட சில பகுதிகளில் வரதான் செய்யுது. ஆனால் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்த சில பேரால் கணிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒருத்தவங்க தான் பாபா வாங்கா. இவங்களை பற்றி கேள்விப்படாதவங்க கண்டிப்பாக இருக்கவே முடியாது. இருந்தாலும் இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 12 வயசுலேயே இந்த மாதிரியான ஒரு இயற்கை பேரழிவுனால தன்னுடைய பார்வையை இழந்துட்டாங்க. ஆனால் அதை தாண்டி இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அதாவது ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர். அப்படி அவங்க ஃபியூச்சரில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்ச சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பயங்கரமாக டேக் ஓவர் ஆகும். 1989ல் ஸ்டீல் பர்ட்ஸ் அமெரிக்காவோட ட்வின் டவரை தாக்கும். யூஎஸில் ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஒருத்தர் ஆளுவார். 2004ல் இந்தியாவில் சுனாமி வரும், டயானாவோட டெத். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க கணிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய விஷயங்களை நிறைய வருஷங்களுக்கு கணிச்சிட்டு போயிருக்காங்க. 2025 மட்டும் இல்லை, 26, 27, 3000, 4000, 5000, 5079 வரைக்கும் கணிச்சிட்டு போயிருக்காங்க. அது என்ன 5079 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5079ஓட உலகம் முடிவுக்கு வருது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த 2025 பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எர்த்குவேக், ஃப்ளட், சுனாமின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அங்கங்கே பூமியில் நிறைய இடங்கள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் எண்டில் நம்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலியன்ஸோட கான்டாக்டில் வருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இவங்க சொன்னதில் 85% எல்லாமே உண்மையாக நடந்திருக்குது. அவங்களுடைய டெத் முதற்கொண்டு 1996 ஆகஸ்ட் 11 அன்னைக்கு நான் இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதுவும் எக்ஸாக்டாக அதே நாளில் நடந்திருக்கு. இது மனுஷங்களோட கணிப்பு. ஆனால் இதை மீறி சில அப்நார்மலான விஷயங்கள், அதாவது ஆழ்கடலில் மட்டும் பார்க்கக்கூடிய சில உயிரினங்கள் கடலுடைய மேற்பரப்புக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான, அதே சமயத்தில் இது ஒரு மாதிரியான வார்னிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆங்குலர் ஃபிஷ், கடலுடைய பயங்கரமான ஆழ்கடல் பகுதியில் மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த மீன். இந்த மீனோட பாடி டைப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது லாஸ்ட் மந்த் February இந்த ஆங்குலர் ஃபிஷ் கடலுடைய சர்ஃபேஸுக்கு வந்திருக்குது. வந்த கொஞ்ச நேரத்திலேயே அது இறந்தும் போயிருக்குது. அண்ட் அதே மாதிரியான இன்னொரு மீன் வகை தான் டூம்ஸ்டே ஃபிஷ். அண்ட் இந்த 2 மீன்களுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆழ்கடல் பகுதியில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷும் அதே February மந்த்ல மெக்சிகோல கடலுடைய சர்ஃபேஸ்க்கு வந்து கரையொதுங்கி இறந்தும் போயிடுச்சு. ஜப்பான்ல இருக்கிற மீனவர்கள் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை சர்ஃபேஸ்ல பார்த்தாங்க அப்படின்னாக்கா இது ஒரு விதமான கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2011 டைம்ல ஜப்பானோடைய கடல் பகுதியில் இந்த மாதிரி நிறைய டூம்ஸ்டே ஃபிஷ் கரையோரமா ஒதுங்கி இறந்து போச்சு. அண்ட் இது நடந்த கொஞ்ச நாள்லயே ஜப்பான்ல பயங்கரமான ஒரு எர்த்குவேக்கும் சுனாமியும் வந்திருக்குது. ஜப்பானில் இந்த மீனை யுகோனோசுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளுடைய தூதர்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை பேரழிவு வரும்பொழுது இந்த மீன்கள் கடலுடைய மேற்பரப்புக்கு வரும். இதுதான் நமக்கான வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இந்த மீன்களால் பூமிக்கு அடியில் ஏற்படக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷன்ஸை உணர முடியும், அதனால தான் இதுங்க மேற்பரப்புக்கு வந்து நமக்கு வார்ன் பண்ணுதா அப்படின்ற மாதிரியான கோணத்திலையும் சயின்டிஸ்ட் நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனால் இது எதுக்குமே தெளிவான ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இந்த 2 மீனுமே
கடலுடைய மேற்பகுதியில் காணப்பட்ட ஒரே மாசத்துல மியான்மரில் 7.7 மேக்னிடியூட் அளவுக்கு எர்த்குவேக் பதிவாயிருக்குது. அண்ட் இந்த எர்த்குவேக்னால பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் 4000 பேருக்கு மேலே பயங்கரமான காயங்களோட இருக்கிறாங்க. இந்த பவர்ஃபுல்லான எர்த்குவேக்கோட தாக்கம் மியான்மரோட மட்டும் நிக்கல, தாய்லாந்து, கம்போடியா, சவுத் வெஸ்ட் சைனான்னு சொல்லிட்டு இந்த இடங்கள்லையும் உணரப்பட்டிருக்கு. தாய்லாந்துல இந்த நிலநடுக்கம்னால கிட்டத்தட்ட 20 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அண்ட் தாய்லாண்டோட கேபிட்டலான பேங்காக்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்கோட ரூஃப் டவர்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கட்டப்பட்டு இருந்த ஒரு பில்டிங் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிருக்குது. அண்ட் இதனால நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னாக்கா அமெரிக்காவில் சவுத் டெக்சாஸ், ஒக்லஹோமா, யுகாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால 80 மில்லியன் மக்கள் கிட்ட டேஞ்சர் ஜோன்ல அவங்களோட வீடுகள்ல இருந்து வெளியில வர முடியாம மாட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எர்த்குவேக், ஃப்ளட் இது எல்லாமே மார்ச் 28 அன்னைக்கு தான் தொடங்கி இருக்கு. ஜப்பான்ல இந்த மாதிரி அடிக்கடி எர்த்குவேக்ஸ் வர்றதுனால அவங்க ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் தங்களுடைய பில்டிங்ஸை கட்டுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜப்பான் தி பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஏரியால லொகேட் ஆயிருக்குது. இங்க அடிக்கடி எர்த்குவேக்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வரும் அப்படிங்கறதுனால ஜப்பான் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இத செசமிக் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட நிறைய லேயர்ஸ் ஆஃப் ரப்பர் அண்ட் ஸ்டீல யூஸ் பண்ணி அதுக்கு மேல அவங்களுடைய பில்டிங்ஸ எழுப்புறாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட் மூலியமா பில்டிங்ஸ ரைஸ் பண்றதுனால எர்த்குவேக் வரும்பொழுது பில்டிங் லைட்டா அப்படி இப்படின்னு அசைஞ்சு திரும்பி சமநிலைக்கே வந்து நின்றுடும். இதனால எர்த்குவேக்கால வரக்கூடிய பெரிய அளவுக்கான பாதிப்புகள் எதுவும் நடக்கிறது கிடையாது. அண்ட் முக்கியமா பில்டிங் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிறதும் கிடையாது. இந்த மாதிரி சில ப்ரிகாஷன்ஸோட பில்டிங்ஸை ரைஸ் பண்றது மூலியமா எர்த்குவேக்ஸ்னால போகக்கூடிய சில உயிர் சேதங்களை நம்மளால தடுக்க முடியும். ஆனா எத்தனை கண்ட்ரீஸ்னால இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை அஃபோர்ட் பண்ணி பில்டிங்ஸை ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்பொழுது நம்மளால கண்டிப்பா எங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத அக்யூரேட்டா ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. என்னதான் பாபா வாங்க, நாஸ்ட்ராடமஸ், ஆஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல ஃபியூச்சர்ல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணாலும் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய இயற்கை தான். இந்த பூமிக்கும் இயற்கைக்கும் நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் 10 மடங்கா திரும்பி நம்ம கிட்ட வரும். இதுதான் நேச்சருடைய கான்செப்ட் அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். So let's pray for Myanmar's recovery. And இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.